இரண்டாவது ஒருநாள் போட்டியில இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா, டாஸ் வென்று முதல்ல பேட்டிங்க தேர்வு பண்ணாங்க. அந்த அணி அதிரடியாக ரன் சேர்த்தது. 49.5 ஓவர்கள்ல அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்த பொழுது 304 ரன்கள் எடுத்திருந்தது. இங்கிலாந்து அணியுடைய துவக்க வீரர் பென் டெக்கெட் அவர்கள் 65 ரன்களும், அனுபவி வீரர் ஜோ ரூட் அவர்கள் 69 ரன்களுமே சேர்த்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, லியாம் லிவிங்ஸ்டன் 41 ரன்களை எடுத்திருந்தாரு. இந்திய அணியுடைய பந்து வீச்சுல ரவீந்திர ஜடேஜா மட்டுமே மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அவர் 10 ஓவர்கள்ல 35 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு. அடுத்து 305 ரன்கள் அப்படின்ற கடினமான இலக்கை நோக்கி இந்திய அணி ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய அணியுடைய துவக்க வீரர் சுமன் கில் மற்றும் ரோஹித் சர்மா இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 136 ரன்களை சேர்த்தாங்க. இவங்க 2 பேருமே அதிரடி ஆட்டம் ஆடியதால இங்கிலாந்து அணி அப்போதே நிலை குலைந்து போனாங்க. சுமன் கில் 52 பந்துகளுக்கு 60 ரன்கள் சேர்த்தாரு. 9 4கள் மற்றும் ஒரு சிக்ஸர் எடுத்திருந்தாரு. விராட் கோலி 5 ரன்கள்ல ஆட்டம் இழந்து ஏமாற்றத்தை கொடுத்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா சராமாரியாக பவுண்டரிகளை அடித்து 30 பந்துகள்ல அரை சதத்தையும் 76 பந்துகள்ல சதத்தையுமே கடந்தாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் 44 ரன்களை சேர்த்தாரு. ரோஹித் சர்மா 90 பந்துகள்ல 119 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தாரு. அதன் பின்பு அக்ஷர் பட்டேல் பொறுப்பாக விளையாடி கடைசி வரைக்குமே ஆட்டம் இழக்காமல் நின்று 41 ரன்களை சேர்த்தாரு. ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா தலா 10 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. 44.3வது ஓவர்ல இந்திய அணி 338 ரன்களை எடுத்து அபார வெற்றியுமே பெற்றது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த போட்டியுமே சேஃபாக இந்திய அணி வெற்றி பெற்று இருக்காங்க. அதாவது இந்த ODI சீரீஸுமே வென்று விட்டாங்க. ஆகையால 3வது போட்டியில கண்டிப்பாக 11 அணிகள்ல நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்றது தெரியுது. இதற்கு முன்னாடி பெஞ்ச்ல அமர்ந்திருந்த அனைத்து வீரர்களுக்குமே வாய்ப்பு வழங்கப்படும். குறிப்பாக ரிஷப் பண்ட், ஹர்ஷதீப் சிங், வாஷிங்டன் சுந்தர் போன்ற மற்ற வீரர்களுக்கு அடுத்த போட்டியில கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.